Hello students, 11th computer applications public exams க்கு கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2024 to 25 கானது 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களால் ஒரு 90% மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் 100%க்கு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இதில் இருக்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம லெசன் எல்லாத்தையுமே வச்சு படிக்கும் பொழுது நம்ம வந்து நிறைய கொஷின்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் ஃபுல்லாக உட்காந்து ஒவ்வொரு லெசன் வைஸாக படிக்கும் போதே கூட வந்து எதை படித்தோம் எதை படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனே இல்லாமல் ஏனோ தானோன்னு படிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட் தான் இருக்குது. இந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முதல்ல நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத படிக்கணும். ஸோ அதுக்காக உடனே கேட்காதீங்க இந்த இம்பார்ட்டண்ட்டை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. இதை முதல்ல படிங்க. இதில் இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் இதை அட்டன் பண்ணும்பொழுது 1 மார்க்ஸ் கொஷின்ஸ்க்கு இல்லாமல் இதில் இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது 90க்கு கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த 70க்கு ஒரு 60+ மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அத்தனை அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்க பட்சத்தில் நீங்கள் மற்ற கொஷின்ஸையும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டாப்பராக இருந்தாலும் சரி, ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இதில் இருக்க கொஷின்ஸை நல்லா படிங்க. அதில் நான் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறத ஸ்லோ லேர்னர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக அதை முதல்ல படிக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ 2 மார்க்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ்க்கான பப்ளிக் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பரும் இம்பார்ட்டன்ஸும் கொஷின்ஸும் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் எக்ஸாமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க, உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் உங்களோட மார்க்ஸ் என்ன டார்கெட் அப்படின்றத சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க என்ன 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். What is the computer? Very important. Distinguish between data and information, அது important. அடுத்தது components of CPU, very important. Function of an ALU, important. அடுத்தது binary numbers, அடிக்கடி கேட்கக்கூடியது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து EPROM 7th question important. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கவுண்டர் 9th one, very very important. அடுத்தது மல்டி ப்ராசஸிங் 11th question, very important. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் கொஷின் நம்பர் 14 அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 15ம் கொஷின் நம்பர் 17ம் வெரி இம்பார்ட்டன்ட். ஆட்டோ டெக்ஸ்ட் இன் ரைட்டரும் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் எ செல் பாயிண்டரும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20th கொஷின் சிசி அண்ட் பிசிசி இன் அண்ட் இமெயில், அது நல்லா பாருங்கள். அடுத்தது 21 பார்த்துக்கோங்க. ஹவு டு யூ டிஃபைன் கமெண்ட்ஸ் இன் HTML, வெரி இம்பார்ட்டன்ட். 22, 23, 24 இது மூணுமே நல்லா பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாப்புலர் இமேஜ் ஃபார்மேட் கொஷின் நம்பர் 26 வெரி இம்பார்ட்டன்ட். Next 27 write down the general format of mark, important. What is inline style, question number 29 very very important. அடுத்து JavaScript அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயரில் பப்ளிக்கில் திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வாட் இஸ் குக்கி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். வாட் ஆர் வேர் இஸ் இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. 33, 34லாம். அடுத்து 36மே நல்லா பாருங்கள். TSCIA. அடுத்தது 37 தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ 37 கொஷின்ஸ் இருக்குல்ல, இந்த 37 கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, இதில் எது நல்லா தெரியும், எத்தனை கொஷின்ஸ் உங்களுக்கு 2 மார்க்ஸில் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸாமில் ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டிவிஷனாக இருக்கட்டும், ஏன் உங்களோட மார்க்ஸை நான் கேட்குறேன் அப்படின்னா உங்களோட மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் வந்து கோல்டன் கொஷின்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வாட் ஆர் த கேரக்டரிட்டிஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 6th ஜென்ரேட்டிவ் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th கொஷின் 3 அவுட்புட் டிவைசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நம்பர் சிஸ்டம் கொஷின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 6th ஒன் இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்ஷியேட் CD அண்ட் DVD இம்பார்ட்டன்ட். என்னடா எல்லாமே சொல்லிட்டே வரேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நான் கம்மியாக சொல்லணுன்றதுக்காக ஏனோ தானோன்ட்டு ஒரு கொஷினை என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் இருக்க கொஷின்ஸில் மேக்ஸிமம் எல்லாமே டாப் மோஸ்ட் கொஷின் தான். இருந்தாலும்
ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கட்டும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப இதெல்லாம் வர்றதுக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதை முதல்ல முடிச்சுட்டு மற்ற கொஷின் அடுத்தது படிக்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 10 ரைட் அபவுட் இன்சர்ட்டிங் காலம் அண்ட் ரோஸ் இன் கால்க்கு பாருங்கள். அடுத்து 12th ஒன் வாட் இஸ் நார்மல் வியூ எக்ஸ்பிளைன். அடுத்து வாட் இஸ் டிசிபி ஐபி பார்த்துக்கோங்க. அடுத்து டேட்டா கார்டு அண்ட் டாங்கிள்ஸ் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் 14th கொஷின்ஸு. அடுத்து 16th ஒன் வியூ த சோர்ஸ் ஃபைல், ஹவு டு யூ வியூ த சோர்ஸ் ஃபைல் பாருங்கள். கொஷின் நம்பர் 17 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் 21 இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் இஸ் கால் லூப் அண்ட் வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ், அது இம்பார்ட்டன்ட் கொஷின் 22. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் எத்திக்கல் இஷ்யூ நேம் சம் கொஷின் 24th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தோன்னா 5 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக 20 கொஷின்ஸ் இருக்குது. டாப்பர்ஸ்லாம் கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்கிறேன்னா அதை முடிங்க. டாப்பர்ஸுமே கூட நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை முதல் முடிச்சுட்டு மற்ற கொஷின்ஸை பாருங்கள், சரிங்களா? இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கம்ப்யூட்டர் வித் நீட் டயக்ராம் காம்பனன்ட் பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர், அது நல்லா பார்த்துக்கோங்க. வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் த டெசிமல் நம்பர், இந்த மாதிரி சம்ஸ் எந்த கேட்டாலும் எந்த காம்ப்ளிமெண்ட் கேட்டாலும் எல்லாமே நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது கேரக்டரிட்டிஸ் ஆஃப் அ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த கொஷின்ஸை விட்டுறாதீங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4 and 5 தயவு செஞ்சு விடாதீங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆப்ஷனில் விடக்கூடிய கொஷின்ஸே கிடையாது, ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குது, தவறாமல் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாமே படிக்க பாருங்கள். அடுத்து 8th கொஷின் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஆஃபர்லி எக்ஸாம்ஸ்க்குமே வந்து டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. இல்லை பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வச்சு தான் நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப் வச்சு நான் உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லெசன் வைஸும் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ வேணுன்றவங்க சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்கிறேன். இருந்தாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அதை விட இப்போ வந்து இந்த இருக்கிற ஷார்ட் டைம் பீரியடில் நம்ம இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக முதல்ல படிக்கிறது புத்திசாலித்தனம்னு தோணுச்சு. ஸோ அதனால் இதை அப்லோட் பண்ணுறேன். இல்லை எனக்கு எல்லா கொஷின்ஸுமே வேணும், டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்கனாலும் ஓகே, நான் அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் எந்த வீடியோ போட சொல்லி கமெண்ட் நிறைய வருதோ அதுக்கு நான் வந்து உடனே வீடியோ போடுறேன். அடுத்து 9th கொஷின் பாருங்கள், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 11th ஒன் சேஞ்சிங் த காலம் வித் இன் கால்க், அது இம்பார்ட்டன்ட். 13th கொஷின் இம்பார்ட்டன்ட். 14th கொஷின் இம்பார்ட்டன்ட். 15th ஒன் வித் சூட்டபிள் HTML கோட் பாருங்கள். அதுக்கடுத்தது 17th ஒன் எக்ஸ்பிளைன் அபவுட் த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட். அடுத்தது லூப் அடிக்கடி கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 19th ஒன் switch case statement important. 20th one various crimes happening using computer important, சரிங்களா? ஸோ இதில் இருக்கிறது வெறும் 20 கொஷின்ஸ் தான். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு 20 கொஷின் உங்களால் படிக்க முடியாதா? ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாலாம் இருக்கவங்களாம் தயவு செஞ்சு வந்து இந்த 20 படிக்கலனாலும் அட்லீஸ்ட் நான் இப்போ சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் படிங்க. கண்டிப்பாக இதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அப்போ அதுலேயே நமக்கு ஒரு 25 மார்க்ஸ் வந்துடுது. ஒன் வேர்ட்ஸில் வந்து இன்சைட் கொஷின்ஸே கேட்டிருந்தா கூட ஒரு 15 கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணாக்கா அதில் ஒரு 15 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு 40 மார்க்ஸ். இது போக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் ஒரு 15 மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கூட அழகாக 55 60 தாராளமாக எடுக்கலாம். இன்டர்னலோட பார்க்கும்போது 70 மார்க்ஸ் தாராளமாக எடுக்கலாம் எல்லாருமே. ஸோ 70 90 சென்டம் இதுதான் வந்து மார்க்ஸ் கேட்டகரி. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, நீங்கள் பப்ளிக் எவ்வளோ கேட்டகரியை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.